ஹாய் நண்பா நண்பீஸ். நம்ம தமிழ்நாட்டில் ஏழை எளிய மக்களுடைய பசியை போக்குற ஒரு முக்கியமான திட்டம்னா அது நம்ம அம்மா உணவகம் தான். ஆனால் ரீசெண்டாக அதோட நிலைமை பற்றியும் அங்கே போடுற சாப்பாடை பற்றியும் நிறைய புகார்கள் வந்துட்டே இருந்துச்சு. இதையெல்லாம் கவனித்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ ஒரு சூப்பரான மாசான உத்தரவு போட்டிருக்க தமிழ்நாடு முழுக்க. அம்மா உணவகத்தில் இனி என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அம்மா உணவகம் பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ரொம்ப கம்மி விலையில் வயிறார சாப்பிட்லாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த திட்டம் ரொம்ப பெரிய அளவில் செயல்பட்டு வருது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொண்டு வந்த இந்த திட்டம் இதை பார்த்து தான் நிறைய ஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா இது மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ அரசு வெளியிட்டிருக்க அறிக்கையில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம சென்னை மாநகராட்சியில் மட்டும் இப்போதைக்கு 383 அம்மா ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற மாநகராட்சிகள் நகராட்சிகள் மூலமாக சுமார் 237 அம்மா ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு வருது. நிறைய கூலி தொழிலாளிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் வேலைக்கு போகிற பேச்சுலருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா டெய்லி பசி ஆத்துற இடமா இருக்குது. ஆனால் இங்கே தான் என்ன பிரச்சனைனா, இப்போ ரீசெண்டாக இந்த அம்மா ஹோட்டல்ஸில் கொடுக்கப்படுற சாப்பாடோட தரமும் சரி, இதோட ருசியும் சரி திருப்திகரமாக இல்லைன்ட்டு பொதுமக்கள் கிட்ட இருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய புகார்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. சாப்பாடு சரியில்லை, மெயின்டெனன்ஸ் சரியில்லைன்ட்டு தகவல் எல்லாமே நேராக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே ஆக்ஷனில் இறங்கியிருக்கார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அரசுத்துறை செயலாளர்கள் கூப்பிட்டு ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு. அந்த கூட்டத்தில் பொதுமக்களோட நலனை மனசில் வச்சு ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அம்மா ஹோட்டல்ஸையும் முழுமையாக புதுப்பிச்சு சீரமைக்க சொல்லியிருக்காரு. அங்கே இருக்க உள்கட்டமைப்பு வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடனடியாக மேம்படுத்தணும். சமையல் செய்கிறதுக்கு தேவையான புது உபகரணங்கள்லாம், அதாவது குக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உடனே வாங்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்ல சுவையான தரமான சாப்பாடு பொதுமக்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும்ட்டு ரொம்ப கண்டிப்பாக அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆணையிட்டு இருக்காரு. உடனே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த சீரமைப்பு வேலைகளுக்கும் புது பொருட்களை வாங்குறதுக்கும் தேவையான நிதி எல்லாமே அரசு எங்கிருந்து ஒதுக்குன்னு டவுட் வரலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான கைட்லைன்ஸ் வந்து அவர் கொடுத்துருக்காரு. இந்த மறுசீரமைப்பு பணிகளுக்கான செலவுகளை அந்தந்த மாநகராட்சிகள் அப்புறம் நகராட்சிகளோட பொது நிதியிலிருந்தே எடுத்து செலவு பண்ணிக்கலான்ட்டு முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா அம்மா ஹோட்டல்ஸில் சாப்பாடு தரமாகவும் சுவையாகவும் இருக்கும் நம்பலாம். நீங்கள் அம்மா ஹோட்டல்ஸை சாப்பிட்டு இருக்கீங்களா? அங்கே சாப்பாடு இப்போ எப்படி இருக்குது? தரத்தை உயர்த்த முதலமைச்சர் விஜய் எடுத்திருக்க இந்த அதிரடி உத்தரவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. நானும் அம்மா ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா 2014-15 அந்த பீரியடில் வந்து நான் வந்து வேலூரில் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தேன். அம்மா ஹோட்டல்ஸில் கிட்டத்தட்ட 1 இயர் சாப்பிட்ருக்கேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பாடோட குவாலிட்டி வேறு லெவலில் இருந்துச்சு. அது வந்து அம்மா பீரியட்னு எடுத்துனா வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே பீரியடில் அந்த அம்மா ஹோட்டல்ஸ் சாப்பாடுத்தனம் சுத்தமாகவே குறைஞ்சி போச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தரத்தை மீண்டும் கொண்டு வருவாரா இல்லையான்ட்டு. தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.